அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்தே எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகிலும் பச்சை பிள்ளையாகிலும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பராக. மேலானவற்றையும் மேன்மையானவற்றையும் கற்றுத்தந்து மாணவனை மெருகேற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அன்பின் விழா. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் பாராட்டி இந்த இனிய நாளில் ஆசிரியர்கள் மகத்தான மாணவர்களை உருவாக்கி நம் பள்ளிக்கும் நம் நாட்டுக்கும் பெருமையையும் வலிமையும் சேர்த்திட வரம் தர இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சிறந்த ஆசிரியரான இயேசு கிறிஸ்துதான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றார். இயேசுவின் பணிவாழ்வில் அவருடைய மாணவர்கள் இயேசுவின் உள்ளத்தை அறிந்த யோவானாவாகவும் கண்டால் மட்டுமே நம்புவேன் என்று அடம் பிடித்த தோமாவாகவும், ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது என்று தீய ஆலோசனை கொடுத்த பேதுருவாகவும், முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் என்ற துரோகியாகவும் இருப்பதை காணலாம். வேறுபட்ட குணநலன்கள் கொண்ட மாணவர்களை இயேசு வழிநடத்தியது போல நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, சிறப்பாக அந்த நாளிலே நமது ஆசிரியர் பெருமக்களுக்காக விழா எடுத்து அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நாளைய தினத்தில்தான் ஆசிரியர் தின விழாவை நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் நாளைய தினம் விடுமுறையாக இருப்பதால் இன்றைய நாளிலேயே ஆசிரியர் தின விழாவை நாம் கொண்டாடுவதற்கு தயாரிப்புகளை செய்திருக்கின்றோம். காலையிலிருந்து மாணவ மாணவியர் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை விழா எடுத்து இனிப்பு வெட்டி வகுப்பறைகளை மிக அழகாக அலங்காரம் செய்து நினைவு பரிசுகள் கொடுத்து மிக ஆர்வத்தோடு உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவிப்பதிலே தலைமை ஆசிரியராக மிகவும் மகிழ்கிறேன். ஏன்னா ஒரு பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர் நேசிக்கலை அப்படின்னு சொன்னால், அவர்கள் மீது அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளியிலே நிச்சயமாக ஒரு நல்லுறவு இருக்க வாய்ப்பில்லை. ஆசிரியர்களோரும் நம்மை வழிநடத்துவதற்காக, வாழ்விலை மேன்மடைவதற்காகத்தான் பல்வேறு திருத்தங்களை, அறிவுரைகளை சொல்லுகிறார்கள், கண்டிப்புகளை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உளப்பூர்வமாக நான் உணர்கிறேன், அதனால் மகிழ்கிறேன். எனவே இந்த நாளில் நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய பள்ளியிலே பணியாற்றக்கூடிய
அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மகிழ்வோடு ஆசிரியர் பணியாற்ற வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். இந்த இனிமையான இந்த ஆண்டவருடைய கல்வாரி திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நம்முடைய ஆசிரியர்களுக்காக, நம்முடைய மாணவர்களுக்காக, நம்முடைய பள்ளிக்காக ஜெபிக்க நம்மோடு இந்த நாளிலே இணைந்திருப்பவர் நமது அன்புக்குரிய தந்தை, பேரரு தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை செயலராக, ஆவண காப்பாளராக மிக சிறப்பாக இந்த ஆண்டிலே புதிய பணியேற்று அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு நமது மறை மாவட்டத்திலே புகழ்பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய புனித சந்தியாப்பருடைய திருத்தலமான வங்கமனுத்திலே பங்கு பணியாளராகவும் அந்த திருத்தலத்தினுடைய அதிபராகவும் தந்தை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் மிக நெருங்கிய நண்பர். நாங்கள் படிக்கிற பொழுது 2 பேரும் சேர்ந்து கோடை விடுமுறையிலே இசை பயிற்சியை பெறுவதற்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். படிக்கிற காலத்திலிருந்து ஆர்வத்தோடு இசை மீது பற்றும் ஆர்வமும் கொண்டவராக தந்தை அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இருவரும் இணைந்து பல பாடல்களை இசை அமைத்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம். உற்சாகத்தோடு தொடர்ந்து தனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இசை அறிவை, இசை ஞானத்தை மிக சிறப்பாக கடவுளுடைய புகழ் பாடுவதற்காக தந்தை அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையாக, இசை ஆசிரியராகவும் தந்தை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே தந்தை அவர்கள் நமக்காக திருப்பலி நிறைவேற்ற ஜெபிக்க வந்திருப்பது உண்மையிலேயே கடவுளுடைய அருள்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்களை ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருடைய பெயராலே அன்போடு வாழ்த்தி கரவொலி எழுப்பி வரவேற்போம். அத்தோடு இந்த நாளிலே விழா நாயகர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் நினைப்போம். பேச வேண்டியதில்லை நினைக்கிறேன். நம்முடைய ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அவருடைய எல்லா விதமான எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும், அரசு பணியை எல்லா ஆசிரியர் பெருமக்களும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் விலகுவதற்கும், குடும்பத்திலே அமைதியை, சமாதானத்தை ஆண்டவர் தருந்தள்ளும்படியாகவும், அவருடைய குழந்தைகள் அறிவிலை ஞானத்திலே இறைப்பற்றிலே வளரும்படியாகவும், எதிர்பார்க்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசிரியர் பெருமக்களை வழிநடத்த வேண்டும் என்றும், ஆசிரியர் பெருமக்களுக்காக மிக சிறப்பாக அவரிடமிருந்து இந்த 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே பலன் பெற்று பல்வேறு இடங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் பல்வேறு நபர்களை சொல்லுகிற போதெல்லாம் ஆசிரியர்கள் அவர் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெருமையோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசிரியர் கொடுக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் எல்லோரும் அறிவிலை ஞானத்தில் பக்தியில் வளர்வதற்கும், உங்களுடைய பெற்றோர்கள் பொருளாதாரத்திலே அமைதியான வாழ்விலே வளர்ச்சியடைவதற்குமாக இந்த திருப்பலியில் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஏகமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றே இறைவா, ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்கும் ஜான் பால் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஏனைய ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் உம் திருக்கரத்தால் வழிநடத்தி வருகின்றே. உம் திருவருளா இக்கல்வி பணியாற்றும் ஆசிரியர்களை உடல் உள நலத்தோடு காத்தருளும். அவர்களின் பணி தொடர்ந்து உமக்கு மகிமை சேர்க்கும்படியாகவும் மாணவ செல்வங்களை வழிநடத்தும் இப்பணியில் நிலைத்திருக்கவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. அதிகாரம் 1. இறை திருவசனங்கள் 9 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக
தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் ஆட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் நஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர்.
அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் அது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படைகளிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தைய விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறிவொளி தீபங்களாக நம் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி என்றாலே நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். நமது தொடக்க கல்வியிலிருந்து, ஏன்னா அதற்கு முன்னாடி பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ பேபி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நாங்களாம் படிக்கிறப்பெல்லாம் பால்வாடிக்கு தான் போவோம். இப்போ அந்த பால்வாடி டீச்சரில் ஆரம்பித்து அது கல்லூரி வரைக்கும், இன்னும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அந்த தொடக்க கல்வியில் நம்மை எப்படி செதுக்கினார்களோ, நம்மளை பண்படுத்தினார்களோ, நம்மளை பக்குவப்படுத்தினார்களோ, அதை கொண்டுதான் நாம் இந்த நிலையில் உயர முடிந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அதனால்தான் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்துல் கலாம் சொல்வது போல 2 புனிதமான இடங்கள், ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று என்னது, வகுப்பறை. கருவறை, வகுப்பறை, இந்த 2ம் தான் புனிதமான இடங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் அந்த அப்துல் கலாமை பற்றி நிறைய இடங்களிலே பலமுறை பேசியிருக்கிறேன். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிற நம்முடைய ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். அப்துல் கலாமுடைய அந்த ஒரு கொட்டேஷனை பார்த்துக்க, கவனமாக கேளுங்க மாணவர்களே. டோன்ட் ரீட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், யூ வில் ஒன்லி கெட் எ மெசேஜ். ரீட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், யூ வில் கெட் சம் ஐடியாஸ் டு கெட் சக்ஸஸ் என்று சொல்லுவார். ஆக புத்தகத்தை படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு செய்திக்காக நாம் புத்தகத்தை படிக்கக்கூடாது. மாறாக நம்மை முன்னேற்றத்திற்கு உயர்த்துகிற கருத்துக்களை கொடுக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப், பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ், அதற்கு அவர் அழகாக அர்த்தம் கொடுக்கிறார். ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாதாம். நான் ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதற்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த முறை வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த சொல்கிறார்கள். நான் இந்த முறை வெற்றி பெறவில்லை என்றால் என்ன அர்த்தம்? வெரி குட்.
அப்போ அந்த நான் தோல்வி அடைந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் இந்த முறை வெற்றி பெறவில்லை, அப்படி என்றால் நான் அடுத்த முறை வெற்றி பெறுவேன். அப்போ ஃபெயில் அதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்துல் கலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபெயில், எஃப்க்கு என்ன அர்த்தம், ஏக்கு என்ன அர்த்தம், ஐக்கு என்ன அர்த்தம், எல்லுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஃபெயில்னா அதுக்கு என்ன விளக்கம், அப்ரிவேஷன்? சொல்லித்தரலையா டீச்சர்ஸு? சரி நான் சொல்கிறேன், ஓகே கற்றுக்கங்க. ஃபெயில் அப்படின்னா இப்போ நோ அப்படிங்க என்ன அர்த்தம்? நோ, NO அப்படின்னா இல்லை அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். ஆனால் நோ என்றால் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த வாய்ப்பு உனக்கு இல்லை அப்படி கிடையாது, அடுத்த வாய்ப்பு உனக்கு உண்டு. அதே போல் தான் ஃபெயில் அப்படின்னா அப்துல் கலாம் சொல்கிறாரு, இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப், பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். நீ கற்றுக்கிறதுல முதல் படி, அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம், அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் ஃபெயில் என்பது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் மெடிசன் டு கில் த டிசீஸ் கால்டு ஃபெயிலியர். இப்போ கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை சொல்லுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிந்தனை, டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் டு அதர்ஸ். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அப்துல் கலாம் சொல்லுகிறார். பிகாஸ் யூ கேனாட் கம்பேர் மூன் அண்ட் சன், ரெண்டையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ரெண்டுமே அவங்கவுங்க பணிகளை செய்கிறார்கள். அப்போ மூன் இஸ் இம்பார்ட்டன்ட், அதே போல் சன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ யாரும் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஈச் ஒன் இஸ் யூனிக் பர்சன் கிஃப்டட் வித் டேலண்ட்ஸ் என்று அப்துல் கலாம் சொல்லுகிறார். அதே போல் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளைக்கு இந்த 5 வார்த்தைகளையும் நம்ம தினமும் மனதுக்குள் அல்லது வெளிப்படையாக வாய் விட்டு கூட சொல்லலாம். அப்துல் கலாம் சொல்கிறார் 5 வார்த்தைகள். என்ன வார்த்தைன்னு சொல்லுவீங்க பார்ப்போம்? சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ப்ரைஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் 5 வார்த்தைகளை சொல்கிறார். ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான், ரொம்ப கடினமானது கிடையாது. தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கற்றுக்குறீங்களா? யாரெல்லாம் கற்றுக்குறீங்க விரும்புகிறீங்க? கேர்ள்ஸ் கற்றுக்க விரும்பலையா? ஓகே, இப்போ நான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ ஆம் த பெஸ்ட். அர்த்தம் புரியுது தானே உங்களுக்கு? ஓகே. ஐ கேன் டூ இட். God is always with me. I am a winner. Today is my day. இப்போ அஞ்சை சொல்லுங்க பார்ப்போம். I am the best. I can do it. God is always with me. I am a winner. அடுத்து என்ன? Today is. இப்போ இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை என்னை திட்டுறீங்களா இல்லை டீச்சரை திட்டுறீங்களா? உண்மை புரியல இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த பக்கம் உள்ளவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பக்கம். ஐ ஆம் த பெஸ்ட் சொல்லுங்க. வெரி குட். கை தட்டுங்க இந்த பேட்சுக்கு. ஓகே. இந்த பக்கம் கேர்ள்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். கேர்ள்ஸ் ஏன்னா வாய் இல்லையா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரம் த பிகினிங்.
ஃப்ரம் த பிகினிங் எல்லாரும் ஆல் டுகெதர். I am the best. I can do it. God is always with me. Today is my day. I am a winner. ஓகே, I am the winner. ஓகே. சரி, இந்த பக்கம் கை தட்டுங்க. இந்த பக்கம் பாய்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஐ ஆம் த பெஸ்ட். அப்புறம் ஐ கேன் டூ இட். காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஐ ஆம் ஏ வின்னர். டுடே இஸ் மை டே. வெரி குட். கை தட்டுங்க அவங்களுக்கு. இந்த பக்கம் I am the best. ஓகே, இது என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் நோட்டில் போய் இன்றைக்கி கிளாஸ் போவீங்க இல்லையா, போனோடனே உங்கள் நோட்டில் என்ன பண்ணிடணும், எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் சொல்லுகிற போது உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி எழும்பும். அதே போல் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நினைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு முக்கியமான நாள். அதைத்தான் நமது பள்ளியிலே நமது தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த ஆசிரியர் பணி என்பது ஒரு தொழில் அல்ல, job. It is not a job, it is a service. அப்போ இரண்டு நபர்களுடைய வார்த்தையில் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்கெல்லாம் தெரியும் அம்பேத்கரை? கை தூக்குங்க. டாக்டர் அம்பேத்கர். ஓகே, கைக்கலாம். அவருடைய வீட்டில் மட்டுமே 53,000 புத்தகங்கள் அடங்கிய ஒரு நூலகத்தை அவர் வைத்திருந்தாராம். 53,000. அவருடைய வார்த்தைகளை பார்க்கிற போது நிறைய படிப்பதற்கு காரணம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருடைய ஒரு வார்த்தை, the aim of education is to socialize and moralize the humanity என்று சொல்லுவார். அதே போல் ஆபிரகாம் லிங்கன், the aim of education is to change the world. It is a weapon to change the world என்று சொல்லுவார். ஆக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அறிவு, கல்வி மிக முக்கியம் என்பதை உணர்த்துகின்றார்கள். அதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் முழு முதற் காரணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு அஸ்திவாரமாகவும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இன்றைய நாளிலே தங்களது ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், அங்கே சீமோன் பேதுரு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படுகிற போது அங்கே மீன்பாடு கிடைப்பதை பார்க்கிறோம். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், எந்த ஒரு மாணவன் ஆசிரியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அப்போ கீழ்ப்படிதலும் செயல்பாடும், அதாவது முயற்சி. நம்ம ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற போதும் அவர்களுடைய கீழ்ப்படிதலை நாம் செயலில் காட்டுகிற போதும் அங்கே உழைப்பு காண ஊதியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதுதான் அந்த உழைப்பினுடைய சன்மானம். ஆக அதை இந்த நற்செய்தியை நமக்கு பார்க்கிறோம். ஆக ஆசிரியர் பெருமக்களுக்கு கீழ்ப்படிவோம், அவர்களை தெய்வமாக நாம் மதிப்போம். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். மாதாவுக்கு அடுத்து பிதா, தாய் தந்தைக்கு அடுத்து குரு தான் முக்கியம், அதற்கப்புறம் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஆசிரியர் பெருமக்களை நாம் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே கூடாது. நல்ல பண்புகளுக்கும் ஒழுக்கத்திற்கும்
நாம் தெய்வ பயத்தில் வளர்வதற்கும் இந்த உலகத்தில் முன்னேற்றம் அடைந்த நிலையில் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாவதற்கும் காரணம் இவர்கள்தான். அதைத்தான் இன்று நிறைய எல்லா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் டுடே லீடர்ஸ் டுமாரோ என்று சொல்லுவார்கள். அந்த லேர்னிங் ப்ராசஸ் முக்கியமாக ஆசிரியர்கள் தான் காரணம். ஆக நல்ல முறையிலே மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் செலுத்துவோம், அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளருவோம். நாமும் அப்துல் கலாமை போல நல்ல ஒரு தலைவர்களாக உருவாவோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் போல, காமராஜரை போல, அம்பேத்கரை போல நாம் எல்லாம் சிறந்த தலைவர்களாக உருவாக இதோ உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆசிரியர் பெருமக்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படித்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் இறைமக்களை நன்முறையில் வழிநடத்த தேவையான தூயாவியின் கனிகளையும் கொடிகளையும் பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வலிமையும் மிக்கவரே, எம் அன்பு இறைவா, எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று சிறப்பான மாணவர்களை உருவாக்கும் ஞானமும் பெற்று பணிபுரியும் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரே, நன்மை செய்பவரே, எம் அன்பு இறைவா, அலுவலக பணியாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் பள்ளியை வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமானவரே, எம் அன்பு இறைவா, பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறந்த கல்வியை உயர் மதிப்பீடுகளையும் பெற்று உலகில் உன்னத நிலையை தம் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் மாணவர்கள் உறுதி செய்யும் வகையில்
உழைத்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் வேந்தனே, என் அன்பு இறைவா, அரசு பொதுத் தேர்வுக்காக தம்மை தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் கடின உழைப்பை கைக்கொண்டு ஓயாமல் உழைத்திடவும், நல்ல நட்புகளையும் ஆர்வமூட்டும் செயல்பாடுகளையும் கைக்கொண்டு அதிக மதிப்பெண்களையும் உயர் கல்வியையும் பெற்று பார்ப்போற்ற வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேண்டுதல்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் மாணவ செல்வங்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து உமது அருளை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, எம் ஆசிரியர் பெருமக்களின் உழைப்பு, தியாகம், படைப்பாற்றல், கற்பிக்கும் திறன் இவற்றை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எம் பணியை தொடர்ந்து ஆற்றிட ஆற்றலுமாயிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருள் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய தேவைப்படுகின்றது. ஆகவே ஆண்டவரே, எங்கள் தாயன்னை கன்னிமரியாள் புனிதர்கள் வானகத் தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து ஆட்சிமையை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவை நடைபெறுந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி,
ஏனைய ஆயர்கள் திருநிலையில் புதுநகர் அனைவரும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்திருவீராக. இந்த நாளிலே எமது பள்ளியிலே ஆசிரியர் தின விழாவை மகிழ்வோடு கொண்டாடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எமது ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதாமே அவர்கள் அனைவரும் நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள நலன்களை கொடுத்து உமது அன்பு மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான ஆசிரியை பொழிந்தருள்வீராக. குடும்பங்களில் அமைதியை தாரும், மகிழ்ச்சியை தாரும், படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவை ஞானத்தை தருவீராக. பொருளாதார வாழ்விலை செலுப்பி தந்தருளும். நீதாமே துணையாக இருந்து பயணத்திலே பாதுகாப்பை பொழிந்தருள்வீராக. எமது பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகளை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு அறிவை ஞானத்தை கொடுத்து இன்னமும் உமது ஆசிரியர் பெற்ற மக்களாக அவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வில் சிறந்து விழுவதற்கான நிறைவான அருள் மலையை எமது ஆசிரியர் வழியாக பொழிந்தருள வேண்டுமாய் மைக்கெஞ்சி மண்டாடுகின்றோம். இந்த நாளிலே எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய அன்பு தந்தை பேரறி தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையுடன் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய பணி வாழ்வை நீர் வளப்படுத்தி செழுமையாக்குவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் நெஞ்ச தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. பயணம் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா.
கொடுத்தேன், உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் சொந்த பாட்டினிலே உன்னாமம் நான் சோட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எம் ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழாவை சிறப்பிக்க அருள் கூர்ந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்களில் எம்மை வழிநடத்திய உமது கிருபையை தொடர்ந்து எங்களை வழிநடத்தி எம் ஆசிரியர் பணியை தொடர்ந்து ஊக்கத்துடன் செய்திட வரும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் தேவ அன்னையின் அருளாசி பெற்ற மக்களா, சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.